ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு குரு கிட்ட, அதாவது உங்களோட மென்டார் யாருக்கிட்டையாவது நீங்கள் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் கோர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை யூடியூப்பில் அவரை ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் அவரை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க ட்ரேடிங்கில். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த மென்டார், நம்மளோட குரு இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மந்த்லியும் சரி, குவார்ட்டர்லையும் சரி, இல்லை ஒரு இயர் வைஸாக நம்ம பார்க்கும்போது அவர் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாரு. ஆனால் அவரை ஃபாலோ பண்ணுற நம்ம, இல்லை அவர்கிட்ட கற்றுக்கிட்ட நம்மளால் அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியலை. அது ஏன் அப்படின்ட்டு நமக்கு நிறையா சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேளை அவர் சரியான ஸ்ட்ராட்டஜியை அவர் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட மேலோட்டமாக அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறாரோ, இல்லை நுட்பமான சில டாக்டிக்ஸை அவர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட அதை சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். ஸோ அவருக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, எதனால் அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க, நமக்கு அந்த அளவுக்கு எதனால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த மென்டார் இருக்கா இல்லையா, உங்களோட குரு, அவருக்கு கிட்டத்தட்ட 5 to 10 இயர்ஸோ இல்லை 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சேட் இருக்குன்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஓகேவா, அந்த சேட்டை எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாங்கிறத உங்களோட கண்ணோட்டத்துக்கும் அவரோட கண்ணோட்டத்துக்கும் நிறைய மாறுபாடு இருக்கும். ஒரு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம், என்ன வேணாலும் அந்த ட்ரெண்டிங் லைனை நீங்கள் வரையலாம். ஆனால் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த சேட்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட வே ஆஃப் வியூ எப்படி இருக்குது, உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது, இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவரால் பார்த்தீங்கன்னா அவர் பல நாட்களில் பல விதமான மார்க்கெட்டை பார்த்துருப்பாரு. ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கீழே சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இல்லை ரேஞ்ச் பவுண்டில் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கணிக்கிற மாதிரியான ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு, நிறைய ஹிஸ்டாரிக்கல் சேட்டை அவர் பார்த்துருப்பார் இல்லையா. ஸோ அவர் டே பை டே அவர் பார்த்து ஒரு சேட் எப்படி ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, ப்ராபபிலிட்டி எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை விட அவருக்கு அதிகமாக தெரியும். சரியா? அப்போது அவரால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண முடியும். எந்த இடத்துல நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த இடத்துல எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பார். அதனால் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா பண்ணியிருப்போம், ஒரு டார்கெட்டை வச்சுருப்போம், ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் போனாலும் எங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் என்னமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்கார் இல்லையா, உங்களோட குரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேக்ஸிமம் 1:2, அதாவது ஸ்டாப் லாஸ் 1% வச்சா டார்கெட் பார்த்தீங்கன்னா 2%, அதாவது 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாரு அப்படின்னா 20 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் அந்த ப்ராஃபிட்டை வைப்பார். ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 10 பாயிண்ட் டார்கெட், இந்த மாதிரி 1:1 ரேஷியோவில் வைப்பீங்க. அப்படி இல்லைனா ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா 5 பாயிண்ட் டார்கெட் வச்சு அந்த மாதிரி குயிக்காக, அதாவது கேம்பிளிங் மாதிரி பண்ணுவீங்க. குயிக்காக முடிஞ்சால் போதும், நமக்கு ஏதோ ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியான ப்ராஃபிட் வந்தாலே போதும், நமக்கு லாஸில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களோட அந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது உங்களோட அந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியாகும். அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறப்போ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மாதத்துக்கு 20 நாள் இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் 1 அல்லது 2 ட்ரேட் பண்ணுறீங்க, 2 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 40 ட்ரேட் பண்ணுறீங்க, ஓகேவா, ஒரு 40 ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 20 ட்ரேட் லாஸ் பண்ணுறாரு, 20 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறாரு. அப்படின்னா 20 ட்ரேட் ப்ராஃபிட்டு, 20 ட்ரேட் லாஸ் பண்ணுறாரு. அப்போ இவருக்கு என்ன ஆகும், 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா. ஸோ 400 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும், இங்கே 200 பாயிண்ட் லாஸ் கிடைக்கும். அப்போ ஓவராலாக என்ன ஆச்சு, நமக்கு 400 - 200 200. ஸோ ஓவராலாக அவருக்கு மந்த்லி 200 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும். இதே நீங்கள் 1:1 இல்லை 1:0.5 நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு 200 பாயிண்ட் ப்ராஃபிட்டு 1:1 வச்சிங்கன்னா 200 பாயிண்ட் லாஸு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டேக்ஸஸ், ப்ரோக்கரேஜஸ் அதெல்லாம் போக ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. ஓகேவா? லாஸில் இருப்பீங்க. 1:5 வச்சாலும் என்ன ஆகும், 200 லாஸு,
100 வந்து ப்ராஃபிட் இப்பயும் பார்த்தீங்கன்னா லாஸில் இருப்பீங்க. ஸோ உங்களோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறத வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அதாவது 1:2 வைக்கலாம், இல்லைனா 1:2.5 இல்லை அதுக்கு மேலே அந்த மாதிரி வைக்கணும். ஸோ 1:2 வைக்கிறேன், 1:2.5 வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்ட இடத்துலையும் போய் நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து எடுத்துடக்கூடாது. கரெக்டான சப்போர்ட் இல்லை, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ போகுதுன்னு கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு டார்கெட்டு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் ரிவார்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணாத மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட்டை வந்து வச்சுக்க முடியும். சரியா? நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓவராலாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கும்போது கடைசியாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டாக இந்த ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணுவார். 1:2 இல்லை 1:3 ஃபாலோ பண்ணுவார். கரெக்டான டயத்தில் வந்து ட்ரேடில் என்டர் ஆகுவார். சரியா? நம்ம 1:2 வந்து ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகக்கூடாது. கரெக்டான ப்ராப்பரான இடம் நமக்கு எது ஒரு என்ட்ரி நமக்குன்னு ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு, என்ட்ரி எடுக்கிறதுக்கான சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ப்ராப்பரான டார்கெட்டும் நீங்கள் வைக்கணும். சரியா? ஸோ உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை கம்பேர் பண்ணும்போது 1:2 இல்லை 1:3 அந்த மாதிரி 1:2க்கு மேலே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் சரியான ப்ராஃபிட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் பெற முடியும். சரியா? ஸோ இப்போது ரிஸ்க் ரிவார்டு பற்றி பார்த்தாச்சு. இப்படி தான் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபாலோ பண்ணணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கிட்ட வந்து 4 lakhs இருக்குன்னு வச்சுக்கோம். சரியா? இவங்ககிட்ட ஒரு 4 lakhs இருக்குது, உங்ககிட்டையும் ஒரு 4 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு என்ன யூஸ் பண்ணுவார்னா இதில் ஒரு 20 to 25% இல்லை ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு 1 lakh மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். சரியா? இல்லை 1 lakh மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். இதே இந்த பிகினர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு 4 lakh வந்து யூஸ் பண்ணிடுவார். இப்போ சப்போஸ் இந்த ட்ரேடு வந்து நீங்கள் 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இதில் 10,000 வந்து லாஸு. சரியா? 10,000 லாஸு. இதே போல் இவர் 4 lakh ப்ராஃபிட் வச்சு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறாரு அப்படின்னா இதில் இவருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா 40,000 வந்து இவருக்கு இதில் லாஸு. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் முதல் இடத்துல எனக்கு லாஸ் தான் ஆகணுமா, ஏன் ப்ராஃபிட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதுவும் பையிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படியும் நம்ம லாஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சம். ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம இது மாதிரி பண்ணுறப்போ சப்போஸ் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ப்ராபபிலிட்டி செக் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட் பண்ணால் ஓகே, சப்போஸ் இது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 40,000 இங்கே காலி. இப்போ ஒரு ரெண்டாவது ட்ரேடுக்கு என்ன பண்ணுவார், அதே 1 lakh இவரால் யூஸ் பண்ண முடியும். சரியா? அதே 1 lakh, ஏன்னா பேலன்ஸ் 3 lakhs இருக்குது. இதில் 10,000 போனாலும் 3,90,000 இவர்கிட்ட இருக்கும். திரும்ப இவர் அடுத்த ட்ரேட் ட்ரை பண்ணுவார், 10:20 ரேஷியோவில் ட்ரை பண்ணுவார். ஆனால் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு இப்போது 33,60,000 ஓகேவா, 3,60,000 தான் இருக்கும். திரும்ப உங்களால் இந்த 4 lakhs அப்படிங்கிற கேபிட்டலை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 lakhsல உங்களுக்கு 40,000 போயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 3,60,000 தான் இருக்கும். சரியா? நீங்கள் ட்ரேடிங்கை வந்து ஒரு டயத்தில் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுற போதில் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 ட்ரேட் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு மாதத்தில் கணக்கு பண்ணும்போது 20 இல்லை 40 ட்ரேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்போ எப்போதுமே உங்களோட ஓவரால் கேபிட்டல் 100% இருக்குன்னா இந்த 100% கேபிட்டலையும் ஒரு ட்ரேடில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 20லேருந்து 25% வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா 10 to 15% இந்த மாதிரி உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ட்ரேடுக்கு உங்கள் ஓவரால் கேபிட்டல் 100% கேபிட்டலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது எப்போதுமே. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் மணி மேனேஜ்மெண்ட். சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் 40,000 வந்து இதை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இந்த 3,60,000 இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த 4 lakhs மாற்றணும் அப்படின்னா இதுக்கு அதிகமாக நீங்கள் 10% தான் இங்கே லாஸ் பண்ணீங்க. ஆனால் இதை திரும்ப 4 lakhs மாற்றுறதுக்கு நீங்கள் 12% மேலே வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். 12:24 அப்படிங்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜி உங்களுக்கு வந்து அங்கே அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் கண்டினியூஸாக லாஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இதில் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போயுமே 100% கேபிட்டலில் ஒரு ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதிகமாக எனக்கு ப்ராஃபிட் வரணும் சார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 20லேருந்து 25% மட்டும் ஒரு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 10 to 15% வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க. ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப தான் உங்களால் அதிகமான ட்ரேட் வந்து பண்ண முடியும். அதிகமான ட்ரேடுங்கிறது வந்து ஓவராலாக ஒரு மந்த்துக்கு சொல்ல வரேன்.
சரியா? நீ இந்த மாதிரி 10,000 ஒரு 10 பாயிண்ட் வச்சு ஓவரால் கேபிட்டல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ட்ரேடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவராலாக கேபிட்டலை வந்து நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் நிறையா பேர் அவங்களோட கேபிட்டலை சீக்கிரமாகவே இழந்துட்டு போயிடுறாங்க. புரியுதா? ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஸோ 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஓகேவா? சைக்காலஜி வந்து இங்கே எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணுவார், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுப்பார், இல்லைனா அதிகபட்சம் 2 ட்ரேட் எடுப்பார். ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணிடுவார். 2வது ட்ரேடு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்பாரு, திரும்ப ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ சரி இதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் நம்ம பிகினர்ஸ் என்ன பண்ணுவோம், பிகினர் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸா 2வது ட்ரேட் எடுப்போம், அதுவும் லாஸா 3வது ட்ரேட் எடுப்போம், 4வது ட்ரேட் எடுப்போம், இப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இது வந்து ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, இது ப்ராஃபிட் பண்ணிட்டோமா 2வது ஒரு ட்ரேட் எடுப்போம், இது லாஸ் வந்துருச்சா திரும்ப ஒரு ட்ரேட் எடுப்போம், இது ப்ராஃபிட்டாக திரும்ப லாஸ், இது மாதிரி கண்டினியூவாக எடுத்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜும் போயிருக்கும், ப்ரோக்கரேஜ் டாக்ஸஸ்ன்னு அதுக்கு ஒரு அமௌண்ட் போயிடும். அதே போல் ஓவரால் இந்த ட்ரேடிங்லையும் பார்த்தீங்கன்னா லாஸில் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா லாஸில் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட சைக்காலஜி படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைனா 2 ட்ரேடு, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுக்கோங்க. கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து லாஸ் ஆகுதா, ஓகே 2வது ட்ரேட் எடுக்குமா, அதுவும் லாஸ் ஆகுதா, சரி இன்றைக்கி உங்களோட செட்டப் வந்து ஒர்க் ஆகலை, அதாவது உங்களோட செட்டப் வந்து ஒர்க் ஆகலை இன்றைக்கி, ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரேட் வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போட்டு நீங்கள் வந்து கிளம்பிடணும். சரியா? அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ணக்கூடாது. திரும்ப லாஸ் ஆகுதுன்னு ஒவ்வொரு வாட்டி ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இதில் நீங்கள் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு வாரமோ இல்லை 1 மாதமோ வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கரெக்டாக ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 1 lakh வச்சு கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5,000 இல்லை 2,000 இந்த மாதிரி 1,000 இப்படின்னு சின்னதாக டெய்லி ப்ராஃபிட் பண்ணிட்டு வருவீங்க. ஒரு நாள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் மாறும், அதாவது உங்களோட அந்த ட்ரேடிங் செட்டப்புக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் மாறும். அன்றைக்கி நீங்கள் விடாமல் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, திரும்ப ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20,000 ஓகேவா, 15,000 போகும், அப்படின்னா 20,000 லாஸ் ஆகும். ஸோ ஒரு 10-15 நாள் நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியை ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 20,000 பண்ணி லாஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த 20,000 ரெக்கவர் பண்ணணும்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ரேட் எடுப்பீங்க, பெரிய லெவலில் ப்ராஃபிட்டோ பெரிய லெவலில் டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு பெரிய ட்ரேடாக ஒன்று எடுப்பீங்க, அதையும் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களோட சைக்காலஜிக்கல் வந்து மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து மாறி போயிடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த மந்த்து உங்களுக்கு ரொம்ப வந்து அப்செட் ஆகிடும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அந்த சைக்காலஜியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைனா 2 ட்ரேட் எடுக்கணும். அதே போல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெய்லி அந்த இதுக்கு முன்னாடி டெய்லி ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமமாக அந்த டேயில் எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே லாஸ் வர மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி அந்த ட்ரேடை சுத்தமாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில போயிடுங்க. ஓகேவா? திரும்ப ட்ரேட் பண்ணி பெரிய லாஸ்க்கு வந்து கொண்டு வந்துடாதீங்க. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க, கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. கரெக்டாக நீங்கள் ட்ரேடிங் ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க இல்லையா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுட்டு இதை வந்து இந்த 4 விஷயத்தை வந்து நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, மார்க்கெட்டை வந்து கரெக்டாக சேட் அனலைஸ் பண்ண முடியல, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே. 2வது என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சரியாக நான் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன். அதே போல் மணி மேனேஜ்மெண்ட், எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரு ட்ரேடிங்க்கு வந்து நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து சைக்காலஜி, எத்தனை ட்ரேட் எடுக்க போகிறோம், எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறோம், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உங்களோட குரு மாதிரியான ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். சரியா? இதுதான் உங்களோட மென்டாருக்கும் உங்களுக்கு இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக வரும் நாட்களில் வந்து கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.